மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி முரளீஸ்வரனின் தலைமையில் சுக வனிதைய கிளினிக் தொடர்பான வேலைத்திட்டம் ஒன்றின் ஓர் அங்கமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இளப்பேனா உன்னை எனும் குறும்பட வெளியீட்டு நிகழ்வு சதுர்முகம் கேட்போர் கூடத்தில் 12/11/2024 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக சமூக ஆர்வலர் மற்றும் வைத்திய கலாநிதி காந்தா நிரஞ்சன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் கலாரஞ்சனி கணேசலிங்கம், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி முரளீஸ்வரன், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பிரதி பணிப்பாளர் மைதிலி பாத்தலட், எமது சமூகம் கனடா ஒருங்கிணைப்பாளர் அஜந்தா ஞானமுத்து, சாம் வேணுகோபால், குடும்பநல வைத்திய நிபுணர் UK வைத்தியர் நிரஞ்சன், வைத்தியர் தயானி சசிகுமார், வைத்தியர் தாகிரா சம்சுதீன், வைத்தியர் புயனேந்திரநாதன் மற்றும் சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி, மருத்துவ நிர்வாக பதிவாளர் வைத்தியர் மயூரன் நாகலிங்கம், குறும்பட இயக்குனர் குருந்திரை செம்மல் கோடீஸ்வரன் மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை உத்தியோகஸ்தர்கள், தாதியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கருப்பை கழுத்து மற்றும் மார்பக புற்றுநோய் தொடர்பான இவ்விழிப்புணர்வு குறும்படம் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் குறித்த குறும்படத்திற்கான கதையை வைத்திய கலாநிதி நாகலிங்கம் மயூரன் எழுதியுள்ளார். அதற்கான திரைக்கதை மற்றும் வசனங்கள் எழுதி குருந்திரை செம்மல் கோடீஸ்வரன் இயக்கியுள்ளார். இவ்வேலை திட்டத்திற்கான நிதி அனுசரணையை சமூக ஆர்வலர் மற்றும் வைத்திய கலாநிதி காந்தா நிரஞ்சன் வழங்கியுள்ளார். இக்குறும்படத்தில் வைத்தியர் குளோடியா ரதி ஜெயரூபன், வைத்தியர் உதயகுமார், வைத்தியர் பிரசாந்தி லதாகரன், தீபா தேவசகாயம், தர்மிகா ஸ்ரீகந்தராசா ஆகியோர் பிரதான பாத்திரங்களில் நடித்துள்ளதுடன் ஒளிப்பதிவை புஷ்பகாந்தும் இசையை சங்கஜனும் மேற்கொண்டுள்ளனர். தொடர்ந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களால் குறும்படத்திற்கான விமர்சனம் வழங்கப்பட்டது. குறும்பட வெளியீட்டு நிகழ்வில் மாவட்டத்தில் உள்ள 14 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளுக்கும் பிடித்துறுத்தி வழங்கி வைக்கப்பட்டதுடன் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வைத்திய கலாநிதி காந்தா நிரஞ்சன் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அத்தோடு இயக்குனர் கோடீஸ்வரனும் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்விற்கான ஊடக அனுசரணையை மனிதநேய தகவல் குறிப்புகள் ஊடகம் வழங்கியது. சரி விடு, பயமா இருக்கு. சரி விடு விடு, அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத, ஹாப்பியா இரு. ரணீர அம்மா இறந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் உங்களோட பேரண்ட்ஸோட போங்க. நீங்க 3 பேரும் என்னோட வாங்க. சரி மகள், போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் எத்தனையோ ப்ரொஜெக்ட் செய்திருக்கின்றேன். நான் சொல்லுவேன், மயூரன், டுடே யூ மேட் மீ த டே. I feel very happy that this is the best project I have done. Not for my name coming there, not for that, because this is going to give a good information to everybody. And you made it, and I owe you a lot for that. எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிமனையில் உள்ள சுகாதார நிகழ்ச்சி திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு கருவியாக குறுந்திரப்படத்தையும் பாவிக்கலாம் என்கிற எண்ணக்கருத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய டாக்டர் மயூரன் அவர்கள். மேலும் அவருக்கு தான் நாங்கள் மிக முக்கியமாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிக்க வேண்டியது. என்று கேட்டால் இந்த குறுந்திரப்படம் மூலமாக எங்களுடைய சுகாதார நிகழ்ச்சி திட்டம் பொதுமக்களையும் பொது சுகாதார மாதுக்களையும் சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு அவர் முன் வந்திருந்தார். மெட்ரோ டிஸ்ட்ரிக்டில் இருக்க வெல் உமன் கிளினிக், அதாவது சுகவனிதையர் சிகிச்சை நிலையம் பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறது தான். இப்போ அது இலங்கையிலேயே சரியான குறைவான ஒரு கவரேஜில் தான் இருக்குது. அப்போ அதை கூட்டுறதுக்கான பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த சுகவனிதையர் கிளினிக்கில் கருப்பை கழுத்து மற்றது பெண்களுக்கானது கருப்பை கழுத்து புற்றுநோயையும் மற்றும் மார்பு பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமானது தான் மெயினாக குறைக்க வேண்டிய கட்டாயம். பெண்களை பொறுத்தவரையில் பெப்சிமியர் எடுக்கிறதுக்கு போனால் ஒரு தினம் அதை விரும்பி வர மாட்டாங்க. அப்போ அந்த எண்ணத்தில் யாரும் கிளினிக்கு போகிறது சரியான குறைவாக இருந்தது. அப்போ அதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு சொன்னால் அது என்ன முறையில் கொண்டு வரலாம்ன்றது தான் நாங்கள் யோசித்தது. அதில் ஒன்று தான் என்னுடைய 7 இன்டர்வென்ஷனில் இதில் 7ல் ஒன்று தான் இந்த ஷார்ட் ஃபிலிம்.